ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி, தோசை, சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிள்ளி போட்ட சாம்பார் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற முறையில் நீங்கள் சாம்பார் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி சாம்பார்னால கிள்ளி போட்ட சாம்பார் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு நான் செய்த முறையிலே அளவுகளோடு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு பற்கள் ஒரு 10 சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு சுவையை குடிக்கக்கூடிய முக்கியமான பொருளை இந்த கட்டி பெருங்காயம் தாங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்து சாம்பார் செய்யும்போது அதனுடைய சுவையும் மனமும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பருப்பு வேக வைக்கும் போது பொங்கி பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொங்காமல் இருக்கும். பருப்பு சீக்கிரமும் நல்லா வெந்துருங்க. இப்போ எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுடலாங்க. இப்போ 4 விசில் விட்டு விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நான் பருப்பு சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. சாம்பார் தாளிப்புக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் 2 பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா தட்டிட்டு 1 பாதியமாக சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். சாம்பார் பொடி இல்லை குழம்பு மிளகாத்தூள், 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. புது புளியாக எடுத்துக்கங்க. பழைய புளி சாம்பாருக்கு சேர்க்கக்கூடாது. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் இருக்குங்க. அதை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துருக்கேன். நான் சாம்பார் நல்லா கட்டியாக வைக்கிறேங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் சாம்பார் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பாரில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ சாம்பாரை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் சேர்த்து சாம்பார் செய்யும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. வாசனைக்கு மல்லித்தழையும் சேர்த்து சாம்பாரை மிக்ஸ் பண்ணி சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோடலாம் வச்சு சுவைச்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கிள்ளி போட்ட சாம்பார். இதே முறையில் இதே ஆளுங்களோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.